அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் தற்போது உரையாற்றுவார். இப்பொழுது இந்த பக்கம் இருக்கிறவங்களா முன்னாடி பேர் அண்ணன் பேச போறாங்க. இப்பொழுது மாநாட்டு மலர் மேடையின் இடதுபுறமாக விற்பனைக்கு உள்ளது. 300 ரூபாய் மதிப்புள்ள மலர் இன்றைய மாநாட்டை முன்னிட்டு 200 ரூபாய்க்கு இடதுபுறம் வந்து பெற்றுக்கொள்ளவும். அடுத்து அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். வெல்லும் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநாடு வெல்லும் என்கின்ற செய்தியை அறிவிக்கிறது என்பதை விட உறுதியாக தமிழ்நாடு வெல்லும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் அமைப்பை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். புலிகளின் மாநாட்டில் சிறுத்தை வருவது ஒன்றும் வியப்பல்லை. அந்த வகையில் தாய் சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழருடைய வாழ்த்துக்களை தமிழ் புலிகள் தலைவர் அன்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டினுடைய சிறப்புரையை வழங்குவதற்கும் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதை உறுதி செய்யக்கூடிய தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்களை, பொது வாழ்வில் இன்னும் குறிப்பாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஒருவர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கான அடையாளமாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் துரை வைகோ அவர்களே, இதிலே பேசிவிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆளுமைகளே, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை, உடன் வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே, கராத்தே இளங்கோவன் அவர்களே, அவினாசி அவர்களே, தோழர் அகரமுத்து செல்வ பிருந்தகை ஆகிய தோழர்களே, இந்த மாநாட்டில் முதலிலே பேசுகின்ற பொழுது நம்முடைய தோழர் பேரறிவாளன் அவர்கள் நம்முடைய தலைவர் தமிழ் புலியினுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவனுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்தார். உள்ளபடியே நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் அறிவிற்கும் சட்டமன்றத்திற்கு செல்வது அல்லது நாடாளுமன்றத்திற்கு செல்வது ஒரு தனிநபராக செல்வது என்கின்ற நிலையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டிருந்தால், ஏதோ ஒரு இயக்கத்தில் கொள்கை கோட்பாட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்நேரம் அவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ சென்றிருக்கலாம். ஆனால் தனிநபராக செல்வதை விட ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக ஒரு சமூகத்தை மேலெழுந்து கொண்டு வருவதற்கான முயற்சியில் அல்லது அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உள்ளபடியே ஒருவராக சென்றாலும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அடையாளமாக, இன்னும் சொல்ல போனால் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்பதை கடந்து தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக தமிழ் தேசியத்தை தன்னுடைய உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டு களமாட வேண்டும் என்கின்ற நிலையை தான் இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியாததல்ல, ஒரு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னாலே எல்லா வாய்ப்புகளும் உள்ள அமைப்புகளுக்கே மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கக்கூடிய நிலையில் அடிப்படையில் விளிம்பு நிலை மக்களை ஒன்று சேர அணி திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அதை சிறப்பாக நம்முடைய நாகை திருவள்ளுவன் அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடன் இருக்கக்கூடிய தளபதிகளும் அவரை நம்பி இருக்கக்கூடிய நீங்களும் தான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெறும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு அணியிலே நின்று போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அதற்கு தரகு செய்வதோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவதோ என்கின்ற நிலையிலே அது போன்ற நிலையை எட்டிவிடலாம். ஆனால் எந்த கூட்டணியில் இருந்து சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், எந்த கூட்டணியில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற
ஒரு கருத்தியலின் அடிப்படையில் இன்றைக்கு திமுக தலைமையிலான மாண்புமிகு அண்ணன் தளபதி தலைமையிலான இந்த கூட்டணியில் இருந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். நான் இங்கே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது என்னிடம் வழங்கப்பட்ட மாநாட்டு மலரை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு கொள்கை தெளிவோடு கோட்பாட்டு புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கோவையிலே சமூக நீதி மாநாட்டிலே ஆரம்பித்து சுயமரியாதை மாநாட்டை நடத்தி அரசியல் உரிமை மீட்பு மாநாடு, தலித் இஸ்லாமியர் பாதுகாப்பு மாநாடு, அரசியல் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு, தமிழ் தேசிய உரிமை மீட்பு மாநாடு, பெண்கள் விடுதலை மாநாடு, சாதி ஆணவ படுகொலை எதிர்ப்பு மாநாடு, மாநில சுயாட்சி மாநாடு, மாநில உரிமை மாநாட்டை நடத்தி முடித்துவிட்டு இன்றைக்கு வெல்லும் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த மாநாட்டின் தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பிலும் எத்தகைய கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு தான் மட்டும் நடந்து செல்லாமல் தன்னை பின்பற்றி வரக்கூடிய தோழர்களையும் வழி நடத்துகிறார் நாகை திருவள்ளுவன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதியோடு இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தமிழ் புலிகள் என்கின்ற அமைப்பை நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு சோர்ஸாக விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக முத்தமிழர் கலைஞர் என்கின்ற ஒரு ஆளுமை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறார்கள், தமிழீழத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்றளவுக்கும் தமிழ்நாட்டிலே தமிழீழ விடுதலை வேட்கை இருக்கிறது, தமிழீழ விடுதலை பற்றி புரிதல் இருக்கிறது, தமிழீழ அரசியல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட திமுகவுடைய பிரதிநிதிகள் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு கொள்கை கோட்பாட்டு புரிதலோ இருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கும் சட்டமன்றம் துவங்குகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் திருக்குறளை ஒலித்து விட்டுதான் சட்டமன்றம் துவங்கும். முதல் நடவடிக்கையாக திருக்குறள், அங்கே சபாநாயகர் அவர்கள் திருக்குறளை வாசித்து விட்டு அதற்கு பிறகுதான் சட்டமன்ற நிகழ்வு நடக்கும். அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் திருக்குறள் மட்டும் ஒலிக்காது, நம்முடைய திருவள்ளுவனுடைய குரலும் ஒலிக்கும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து களமாடுவோம் என்று சொல்லி இந்த மாநாடு மட்டும் வெற்றி அல்ல, இந்த மாநாடு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நாளைய தலைப்பு செய்தி அல்லது நாளைய தீர்ப்பு என்பது எந்தவித ஐயமும் இல்லை. நேற்றைக்கே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் விருதுநகரிலே அறிவித்து விட்டு சென்று இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அறிவிப்பை மெய்ப்பிக்கின்ற வகையிலே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். நிச்சயம் நம்முடைய நோக்கம் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். அதனை உறுதியாக நாளை வருகிற காலம் சொல்லும். நன்றி, வணக்கம். நன்றி. மாண்புமிகு SS பாலாஜி MLA அவர்களுக்கு தற்போது தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக புதிய திராவிட கழக கட்சியின் தலைவர் திரு